ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 7 months பேபில இருந்து டாட்லர்ஸ் வரை வாரத்துல ஒரு தடவை கொடுக்க வேண்டிய ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் எந்திரிச்சோன்னா பால் குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் 4 ஸ்பூன் கிட்ட ஜவ்வரிசி வந்து எடுத்து ஒரு 20 to 30 minutes கிட்ட ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறி வந்திருக்கும். அந்த ஜவ்வரிசியை நம்ம அமுக்கி பார்த்தா நல்லா மாவு மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம ஊற வச்ச தண்ணியோடயே நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் கிட்ட நான் நட்ஸ் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸி டைஜஷனாவும் இருக்கும். முக்கியமா வெயிட் கெயின்க்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நிறைய ப்ரோட்டீன் ரிச் இதுல இருக்கிறதுனால பேபியை நல்லா ஆக்டிவாவும் வச்சுக்கோ. ஒரு சின்ன வாழைப்பழம் மட்டும் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோ. 1 இயர்க்கு இருக்க குழந்தைக்கு 1 ஸ்பூன்ல இருந்து 1.5 ஸ்பூன் கிட்ட தாய்ப்பால் இல்லைன்னா ஃபார்முலா மில்க் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அபவ் 1 இயர்க்கு நார்மல் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் பால் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபைனலா பாக்குறதுக்கு டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா 7 மாச குழந்தையில இருந்து தாராளமா செஞ்சு கொடுங்க. இது சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour 1.5 hours ஜாலியா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அரிசி அண்ட் பாசி பருப்பை ஒன்னா வந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு half an hourக்கு முன்னாடி ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. இன்னைக்கு வெஜிடபிள் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமா கிரேட் பண்ணிருக்கேன். 2 சின்ன பூண்டு, கொஞ்சமா வந்து கறி லீவ்ஸ். பீட்ரூட்க்கு பதிலா நீங்க என்ன காய்கறி வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு 1.5 டம்ளர் கிட்ட நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா குழஞ்சு வரணும். லைட்டா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சால்ட், அதுக்கப்புறம் லைட்டா ஜீரகத்தூள், மஞ்சள் இது மட்டும் போட்டுக்கிட்டேன். 4ல இருந்து 5 விசிலே போதும். பிகாஸ் பருப்பு எல்லாம் நல்லாவே ஊர்னதுனால. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஜூசியா அந்த சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பருப்பு சாதம் மாதிரியே தான் இருக்கும். நல்லா பூண்டெல்லாம் மசிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமா மசிச்சுட்டு அப்படியே வந்து லைட்டா தாளிப்புக்கு கொஞ்சமா நெய் போட்டு ஜீரகம் சோம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா டம்மி ஃபில் ஆகுற மாதிரியான ஃபுட் இது. சோ நீங்க லஞ்ச் டைம்லயும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், டின்னர்லயுமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா உங்க பாப்பாக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. லஞ்ச் கொடுத்து முடிச்சுட்டு கண்டிப்பா ஒரு half an hour அதை அவங்க தூங்கலனாலும் தொட்டல்ல போட்டு கொஞ்ச நேரம் வந்து படுக்க வச்சிருவேன். ஈவினிங்க்கு பச்சைப்பயிறு மாவு ஆல்ரெடி அரைச்சு 2 ஸ்பூன் கிட்ட அந்த பச்சைப்பயிறு மாவு எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ்க்கு தண்ணி ஊத்தி லம்ஸ் எதுவுமே விழாம நல்லா கொஞ்சம் வாட்டரியா வந்து இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை ரெடி பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. வெங்காயம் தக்காளியை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கோம் இல்லையா பச்சை பயிறு மாவை, அதை நீங்க எடுத்து பார்க்கும்போது நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாறி இருக்கு. இதுல இந்த வெங்காயம் தக்காளியும் கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா பெப்பர் பவுடர், பிலோ 1 இயர்க்கு பெப்பர் பவுடர் லைட்டா ஜீரா பவுடர் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டுக்கு பதிலா நல்லா கிண்டிட்டு தவால லைட்டா பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நான் அன்சால்டட் பட்டர் வந்து இங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து தவால போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 3 to 4 minutes கிட்ட குக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா வந்து பரட்டி போட்டா வந்துடும். இந்த பச்சை பயிறு மாவு பேன் கேக்க வாரத்துக்கு 2 தடவை செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ல நீங்க ராகில இருந்து கம்பு என்னனாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1 hour டைமிங்ல நல்லா விளையாடுவாங்களா, சோ கொஞ்சம் பசிச்சிரும். அதனால ரவை கிச்சடி மாதிரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எனக்கு ரவை கிச்சடி பண்ணேன். குழந்தைங்களுக்கு நல்லாவே வந்து இது வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமா கொடுங்க. நைட் டைம் இதை கொடுக்கும்போது நல்லாவே சாப்பிடுவாங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு கடுகு, ஜீரகம், கொஞ்சமா கறி லீவ்ஸ் போட்டு ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் கட் பண்ணி அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அப்படி இல்லைன்னா பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா தண்ணி போட்டு இதை வந்து லைட்டா கொதி விட்டுக்கோங்க. கொதி விடுற டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு பேன்ல வந்து 1 ஸ்பூன் அகைன் ஒரு நெய் போட்டு நம்ம ரவை இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு 2 to 3 minutesக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஆட் பண்ணும்போது டேஸ்டும் நல்லா இருக்கும் அண்ட் ஈஸியாவும் குக் ஆயிடும். வறுத்த ரவையை கேரட்டோட ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், லைட்டா பெப்பர், லைட்டா சால்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. அந்த கேரட்டே நல்லா குழஞ்சு வந்த அளவுக்கு வேக விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான ரவை கிச்சடி ரெடி ஆயிடும். வேணும்னா மேல 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணி பாப்பாங்களுக்கு கொடுத்து பாருங்க. சோ என்னோட ரஃபான ஒரு 1 day ரொட்டீனை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ டாபிக் என்ன வேணும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.